செம்பருத்தி பூ காளிதேவியின் அம்சமா? செம்பருத்தி பூவோட இதழ்கள் பார்க்கும்போது, நாக்கு மாரி என்னைக்காவது தோணியிருக்கா? முன்ன ஒரு காலத்துல, ஒரு தேசத்துல அசுரர்களின் அட்டகாசம் அதிகரித்தது. ரத்த பீஜன் என்ற அசுரன் ஒரு வரத்தை பெற்றிருந்தான். அதன்படி அவனது உடலில் இருந்து சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான இரத்த பீஜ அசுரர்கள் தோன்றுவார்கள். இந்த வரத்தினால் அவனை அழிக்க முடியாமல் தேவர்களும், மனிதர்களும் அல்லல் பட்டனர். தேவர்களின் துயரத்தைக் கண்ட பார்வதி தேவி தன் சினம் கொண்டு தனது நெற்றிக்கண்ணிலிருந்து காளியை உருவாக்கினார். கரிய நிறமும், கோபமான கண்களும், சிவந்த நாக்கும், கபால மாலையும், கையில் ஆயுதங்களுமாக காளி தேவி தோன்றினார். இரத்த பீஜனை அழிப்பதற்காக காளி அவனுடன் போரிட்டார். இரத்த பீஜனின் ரத்தம் பூமியில் விழாதபடி காளி தேவி தன் நாக்கை பெரிதாக்கினார். அந்த நாக்கினால் அவனது உடலிலிருந்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் உறிஞ்சி விழுங்கினார். இரத்த பீஜனின் ரத்தத்தை உறிஞ்சியதால் காளியின் நாக்கு மிகவும் சிவந்து கோபம் அதிகரித்தது. இரத்த பீஜனை முழுமையாக அழித்த பிறகும் காளியின் கோபம் தணியவில்லை. தேவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கினர். அப்போது சிவபெருமான் ஒரு யோகியாக காளியின் காலடியில் படுத்துக் கொண்டார். அறியாமல் காளி தன் காலால் சிவபெருமானை மிதித்து விட்டார். அப்போது தன் தவறை உணர்ந்து வெட்கத்தில் நாக்கை கடித்து தன் கோபத்தை தணித்தார். அவளின் சிவந்த நாக்கிலிருந்து சில துளிகள் புவியில் விழுந்தன. அந்த சிவந்த துளிகள் பூமியில் செம்பருத்தி மலராக மாறின என்று நம்பப்படுகிறது. அதனால் செம்பருத்தி பூவின் சிவப்பு நிறம் காளி தேவியின் கோபத்தையும், சக்தியையும், அதே நேரத்தில் அவளின் அருளையும் பிரதிபலிக்கிறது. அந்த மலர் இனி முதல் காளிக்கு அர்ப்பணிக்கப்படும் முக்கியமான பூவாக ஆனது. அது ஒரு மலர் அல்ல, சக்தியின் சின்னம். அது காளையின் கோபத்தையும், பெண் தன்மையின் வலிமையும், அழிவிலும் அருளை உருவாக்கும் சக்தியையும் காட்டுகிறது. பக்தன் அந்த பூவை அர்ப்பணிக்கும் போது, அது என் அகங்காரத்தையும் நீக்கி, உன்னுடைய அருளில் என்னை இணைத்திடும் என்று பிரார்த்தனையாக மாறுகிறது. இந்த கதை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இல்லையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தமிழ் புரியாதவங்களுக்காக ஏஐ வெர்ஷன்ல சேம் ஸ்டோரி உங்களுக்காக. Goddess Kali destroyed the demons and saved the world. Yet, even after the war, her anger did not calm. Her rage grew so fierce that it could destroy the earth itself. At that moment, Lord Shiva lay down beneath her feet to stop her. When Kali's foot touched Shiva, she realized her mistake, bit her tongue in shame, and her fury subsided. The drops of her divine blood that fell upon the earth transformed into beautiful red hibiscus flowers, the symbol of her power, grace, and divine energy. இந்த ஸ்டோரி புடிச்சிருக்கும்னு நம்புறேன். குட்டி, குட்டி குழந்தைகளுக்கு தினமும் ஒரு கதை சொல்ல, என்ன கதை சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்க அம்மாக்களுக்கும், தாத்தாக்களுக்கும், பாட்டிகளுக்கும் இந்த வீடியோ. இந்த கதைய நீங்க கேட்டுட்டு, உங்க குட்டி குழந்தைகளுக்கு இந்த கதைய நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.